ஹே மக்களே, வெல்கம் டு மெட்டவுட்ஸ். வாழைப்பழம் சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? டெய்லியும் ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிடுனா அந்த நாளே ஓடாதுப்பா அப்படின்னு இருக்க பர்சனா நீங்க? உங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போறேன், கொஞ்சமா ஏத்துக்கோங்க. ஆக்சுவலா வாழைப்பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் எந்த மாதிரி வாழைப்பழத்தை எல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ இருக்க இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல காலையில எழுந்ததுமே அவசர அவசரமா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்க பல பேரோட உணவு முறையே ஒரு கிளாஸ் பாலும் ஒரு வாழைப்பழமும் தான் மாறிட்டு இருக்கு. வாழைப்பழம் சாப்பிட்றப்போ வயிறு நிரம்பிய ஒரு ஃபீல் இருக்கும். அதனாலதான் மார்னிங்ல ஒரு வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்போம். அதுலயும் இந்த டயட் இருக்கவங்க, ஒர்க் அவுட்ஸ் பண்றவங்க, நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்துக்கிறவங்க டயட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை மெயினா எடுத்துப்பாங்க. ஆனா உண்மையான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா, காலையில வெறும் வாழைப்பழத்தை சாப்பிடவே கூடாதாமா. ஒரு நாளை நீங்க ஆரோக்கியமா தொடங்கணும் அப்படின்னா காலையில எடுத்துக்கிற ஃபுட் வந்து ரொம்பவே முக்கியம். அதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நம்ம ஸ்கூல் போறப்போ இல்ல ஒர்க்ஸ் போறப்போ, காலேஜ் அந்த படிக்கிற பருவத்துல இருந்து அடுத்த வளர பருவம் எதுவா இருந்தாலுமே எல்லாருமே நமக்கு சொல்ற ஒரே அட்வைஸ், மார்னிங் ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடாதீங்க, அதை கண்டினியூஸா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதோட நம்ம நைட்டு சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 8 to 9 மணி நேரம் ஆகிரும். நடுவுல வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். மதியம் உணவு எடுத்துக்கிறது அவங்களோட விஷயம் இல்லையா? இப்ப இருக்க பர்சன்ஸ்ல நிறைய பேர் வந்து நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பனானாவாச்சும் சாப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துட்டு இருக்கீங்க. அதுவும் நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னா ஜீரணம் ஆகும், அதனால டெய்லியும் ஒரு வாழைப்பழம் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நீங்க வாழைப்பழம் சாப்பிட்றதுல நிறைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குதுதான். ஸோ அதுலயும் எவ்வளவு எடுத்துக்கணும் எவ்வளவு எடுத்துக்க கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஆக்சுவலா சொல்ற பழமொழிதான், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு தானே, அந்த மாதிரிதான். எதுவா இருந்தாலுமே ஒரு லிமிட் தான். லிமிட்டை மீறிடுச்சுன்னா எல்லாமே நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் தான் இல்லையா? பொதுவாவே டாக்டர்ஸோட கன்சல்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காலையில நீங்க எடுத்துக்கிற ஃபுட்ல வந்து புரதங்கள்லாம் அதிகமா இருக்கட்டும், பழங்கள் காய்கறிகள்லாம் அதிகமா சேர்த்திக்கோங்க அப்படிம்பாங்க. சாலட்ஸா இருக்கட்டும் இல்ல ஃப்ரூட் ஜூஸஸா இருக்கட்டும், அந்த மாதிரி சேர்த்திக்கோங்கம்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அந்த டே ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நைட் டைம்ல மட்டும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஃப்ரூட்ஸ்ல நினைச்சுக்கிட்டு நம்ம வாழைப்பழமும் ஃப்ரூட் தானே, சோ மார்னிங் ஃபுட் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா அதுதான் பெரிய தப்பே. ஆனா இப்போ உங்களோட லைஃப்ல கூட நிறைய பேரை மீட் பண்ணிருப்பீங்க, காலை உணவாவே வந்து இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கிறது. அதுவும் மெயினா இந்த எக்ஸசைஸ் பண்றவங்க இல்ல எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இந்த பழத்தை சாப்பிட்டுக்கிறது, அதுக்கு பின்னாடியும் ஒரு பழம் சேர்த்துக்கிறது. ஏன்னா இது வந்து எனர்ஜி பூஸ்டா இருக்கும். சோ அதுக்காக அதுவும் மூட்டையும் எடுத்துக்குவேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. வாழைப்பழம் ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான். அதுல இருக்க ஆற்றல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. காலையில எந்திரிச்சதும் நீங்க வெறும் வயிற்றுல வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சோ அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுதான். வாழைப்பழத்துல இருக்க ஊட்டச்சத்துகள்னு பாத்தீங்கன்னா அது நிறையவே இருக்கு. பொட்டாசியம், வைட்டமின் B6, வைட்டமின் C இப்படின்னு இது எல்லாமே நிறைந்த ஊட்டச்சத்துகள் வாழைப்பழத்துல இருக்கு. சரிப்பா நீ இப்படிலாம் சொன்னாலுமே, பட் ஆனா எனக்கு மார்னிங் ஃபுட் வாழைப்பழம் ஓகே தான், எனக்கு அது ஓகேவா இருக்கும் அப்படின்னு நீங்க திரும்ப அதை எடுத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா சில பேரோட பாடிலாம் வந்து ஒத்துக்கும், ஆனா சில பேர் பாடி ஒத்துக்காது. அது ஏன், என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மெக்னீசியம் லெவல் ரொம்ப அதிகமாயிரும், பொட்டாசியம் லெவலும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம இன்சுலின் பேஷண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட அந்த சுகர் லெவலுமே இந்த வாழைப்பழம் ரொம்ப ஏத்தி விட்டுரும். சோ அதனால நீங்க மார்னிங்ல இந்த வாழைப்பழத்தை எடுக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். சரி, காலையில மட்டும் தான் எடுத்துக்கவே கூடாதுன்னு சொல்றீங்க, டே ஸ்டார்ட் ஆகி அடுத்த எண்டுக்குள்ளேயாச்சும் அந்த வாழைப்பழத்தை ஒரு தடவையாவது சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிடலாம். அதுவும் என்ன மாதிரி டைம்ல எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். அது மதியம் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க பனானாவை சேர்த்துக்கலாம். சோ அதுலயும் வந்து இந்த நல்ல பழுத்திருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வாழைப்பழத்தெல்லாம் சேர்த்துக்கவே கூடாதாமா. அந்த மாதிரி வாழைப்பழத்தெல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கும். சோ அதனால பாக்டீரியாஸ் எல்லாம் வந்திருக்கும். ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்க வாழைப்பழம், அப்புறம் வந்து இந்த கடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாத்தீங்களா, காய் வாட்டா இருக்க பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பழங்களை நீங்க ப்ரிஃபர் பண்றது ரொம்ப நல்லதுன்னே சொல்லுவாங்க. சோ வாழைப்பழத்தை நீங்க சாப்பிடவே வேணாம்னு சொல்ல மாட்டேன்,